குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்கள், அதற்குரிய தீர்வுகள், அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளுக்குரிய தீர்வுகளாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நிறைய நபர்கள் கேட்கக்கூடியது, வாழ்க்கையில் ஒரு பய உணர்வும், அந்த பய உணர்வு காரணமாக படபடப்பு, இதய துடிப்பு ஸ்பீடாக இயங்குதல், இரத்த ஓட்டம் சீராக இல்லாத நிலை, இது நிறைய நபர்களுக்கு இருக்கின்றது. இதுக்கு நம்ம பல வகையான பயிற்சிகள் கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் மீண்டும் நேயர்கள் இதை மையப்படுத்தி எங்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுக்கணும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பய உணர்வு நீக்கக்கூடிய யோக சிகிச்சை. அந்த பய உணர்வு காரணத்தினால் நம்ம உடம்புல ஜீரண மண்டலம் பாதிக்கப்படும், சுவாச மண்டலம் பாதிக்கப்படும். அப்போ அந்த ஜீரண மண்டலம், சுவாச மண்டலம் பாதிப்பிற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, ஆழ் மனதில் ஏதோ ஒரு அழுத்தம், ஒரு பயம். அந்த பய உணர்வு நம்ம உடம்பு விட்டு அறவே நீங்கணும். அப்போ தான் நமக்கு அந்த சரியான ஆரோக்கியம் கிடைக்கும். இதற்குரிய சரியான சிகிச்சை என்ன, என்ன யோகாசனம் செய்ய போகிறோம், என்ன முத்திரைகள் செய்ய போகிறோம். இது பயிற்சி செய்யும் பொழுது ஒவ்வொரு ஆசனத்திற்கும் ஒவ்வொரு முத்திரைக்கும் தனிப்பட்ட ஒரு அற்புதமான பலன் இருக்கின்றது. அந்த வகையில் இது எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமைகின்றது. சிறியவர்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அவர்களுக்கு ஒரு வகையான பய உணர்வு இருக்கும். ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களுக்கு அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு பய உணர்வு, சமுதாயத்திலும் சரி இல்லத்திலும் சரி. அப்போ இந்த பயம் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களிடமும் அவர்களுடைய வயது, அவர்களுடைய தன்மைக்கு ஏற்ப அது மாறுபடுகின்றது. இப்போ பயம் இல்லாமல் நம்ம சிறப்பாக வாழணும் அப்படின்னா, நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய அழியாத ஆற்றல் மிகுந்த அற்புதமான சக்தி, அந்த உயிர் சக்தி, உயிர் ஆற்றலை நாம் உணரணும். அப்போ அந்த உடலை தாண்டி, பிராணனை தாண்டி, மனதை தாண்டி, புத்தியை தாண்டி, இவை எல்லாவற்றிற்கும் சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்குள்ளே இருக்குது. அதுதான் அழியாத நிலையான மெய்ப்பொருள் உயிராற்றல். அந்த உயிர் சக்தியை உணரக்கூடிய கலை தான் இந்த முத்திரைகள். அப்போ இன்றைக்கு நாம் செய்கின்ற அந்த முத்திரைகள் பய உணர்வு நீக்கப்படும், அறிவில் ஒரு மலர்ச்சியை கொடுக்கும், நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை உணரச் செய்யும். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் ஒரு சச்சித் ஆனந்த சுரூபமாக மெய் உணர்வாக இருக்கின்றேன் என்ற அந்த உணர்வு, அதை அடையலாம், விளக்க முடியாது. ஸோ இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை தினமுமே காலை மாலை இருவேளையும் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. ஒரு மண்டலம் 48 நாட்களில் நிச்சயமாக பய உணர்வு நீக்கப்படும், படபடப்பு நீக்கப்படும், வளமாக நலமாக வாழலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காணக்கூடிய முத்திரை பிராண முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடி. தரையில் அமர முடியாதவர்கள், வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். முதுகெலும்பு நேராக வச்சுக்கணும். இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள். கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க. மோதிர விரல், சுண்டு விரல் என்னோடய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மற்ற 2 விரல்கள் தரை நோக்கி வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். மற்றொரு மனம் அந்த விரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம், அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மன ஒருநிலைப்பாட்டோடு ஒரு முத்திரை செய்யும் பொழுது 1 நிமிடத்திலே நமக்கு பலன் கிடைத்துவிடும். 2 நிமிடத்திற்கு மேலே அந்த முத்திரை செய்யணும்னு அவசியம் இல்லை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஆழ் மனதில் எனக்குள் இருக்கக்கூடிய பய உணர்வு இந்த முத்திரையின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள். நமக்குள் இருக்கக்கூடிய 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சக்தி உடல் முழுக்க நன்றாக பரவுவதாக எண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிகிச்சையை பார்த்துட்டு வரோம். அடுத்த முத்திரை தியான முத்திரை பண்ண போகிறாங்க. இடது கை கீழே, வலது கை மேலே 2 பெருவரலும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கைகளை மடியில் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க.
அந்த மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு இந்த தியான முத்திரையின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள். எனக்குள் இருக்கக்கூடிய ஆத்ம ஜோதி பிரகாசமாக சுடர்விட்டு எரிவதாக எண்ணுங்கள். அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மிக அதிகமான ஒரு படபடப்பு பய உணர்வு உள்ளவங்க 5 நிமிடங்கள் பயிற்சி பண்ணலாம். மற்றவர்கள் 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணாலே போகிறோம். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை வரல். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உங்களது உணர்வு அநாகத மையம், இதயத்தினுடைய உள்பகுதி, அந்த இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இந்த முத்திரையின் மூலமாக இதயத்திற்குள் இருக்கக்கூடிய தைம சுரப்பி சரியான அளவில் சுரக்கின்றது. அந்த உணர்வோடு 2 நிமிடங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால்களை நீட்டிக்கோங்க. மாணவ செல்வங்கள் உடல் வளையும் தன்மை உள்ளவங்க வஜ்ராசனத்திலே பயிற்சி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மூச்சு உள்ள பிறகு மூச்சு வெளியேறது அப்படியே அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். முதல் முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது ஆழ் மனதில் இந்த பிராண முத்திரையின் மூலமாக எனக்குள் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வுகள், அந்த பய அதிர்வலைகள் உடலை விட்டு வெளியேறுகின்றது. நான் திடமான உடலையும் மனதையும் பெற்று சிறப்பாக இருக்கின்றேன். அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தியான முத்திரை பண்ண போகிறாங்க. இடது கை கீழே, வலது கை மேலே 2 பெருவரலும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது ஆழ் மனதில் எனக்குள் இருக்கக்கூடிய பய உணர்வுகள் அனைத்தும் இந்த தியான முத்திரையின் மூலமாக உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். 2 நிமிடங்கள். காலை சாப்பிடுவதற்கு முன்பாக, மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாக, மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை வரல். மிக மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ உங்களது ஆழ் மனது இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், தைம சுரப்பி நன்றாக சுரப்பதாக எண்ணுங்கள். அந்த இதய படபடப்பு அதிகமாக படபடப்பு இல்லாமல் சீரான அளவில் இதய துடிப்பு சீராக இருக்கின்றது. உங்கள் உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதியில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடங்கள். பயிற்சி செய்யும் பொழுதே உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது. அந்த படபடப்பு கிராஜுவலாக 1 வாரத்திலேயே நமக்கு நார்மலுக்கு வருவதை உணர முடியும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு அர்த்த பத்மாசனம் போட்டுக்கோங்க. பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. கால்களை நீட்டிக்கோங்க. ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. அடுத்த கால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல் முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், என்னுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது ஆழ் மனதில், நமது ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம், அந்த டிப்ரெஷன், அந்த பய உணர்வு, தேவையற்ற பய உணர்வு, அந்த அதிர்வலைகள் இந்த முத்திரையின் மூலமாக உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள். 2 நிமிடங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ தியான முத்திரை பண்ண போகிறாங்க. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவரலும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய பய அதிர்வலைகள் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். நல்ல சுறுசுறுப்பும் உற்சாகமும் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவரல் மடிச்சுக்கோங்க. நடுமயத்தில் கட்டை வரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி தைமஸ் சுரப்பி நன்றாக சுரப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். இந்த சூன்ய முத்திரையின் மூலமாக இதய படபடப்பு சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். அந்த படபடப்பு இல்லாமல் ஒரே நார்மலாக கிராஜுவலாக அதனுடைய துடிப்பு இருக்கின்றது. அந்த உணர்வோடு 2 நிமிடங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. இப்போ இந்த படப்படப்பு உள்ளவங்க எல்லாருமே ஆசனத்தில் பத்மாசனம் அது மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. கால்களை நீட்டிக்கோங்க. இப்போ பத்மாசனம் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு காலாக மடித்துக் கொள்ளுங்கள். 2 கை சின்முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். தலை முதல் கால் வரை உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய வெளி தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு எட் பண்ணிட்டோம். உங்கள் மனசு அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதியில் வைத்து 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சி அனைவருக்கும் உகந்த பயிற்சியாகும். இப்போ பத்மாசனம் போட முடியாதவர்கள் சுகாசனத்திலிருந்தே சின்முத்திரையில் இந்த பயிற்சியை பண்ணுங்கள். தினமுமே காலை மதியம் மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு மண்டலம் 48 நாட்களில் பய உணர்வு, இதய படபடப்பு, இரத்த ஓட்ட மண்டலம், ஜீரண மண்டலம் அனைத்துமே சீராக இயங்கும். எளிமையான பயிற்சி. உங்கள் மேல் நம்பிக்கை வையுங்கள். பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகள் தான் பய உணர்வுக்கு காரணம். அதை நீக்கக்கூடிய பயிற்சிகள் தான் இன்றைக்கு நம்ம பார்த்துருக்கிறோம். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.